சிஸ்டர், அப்பாக்கு எப்படி இருக்கு? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மேடம், இப்பதான் செக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ எதுவும் சொல்ல முடியாது, வெயிட் பண்ணுங்க. பூஜா, மாமாக்கு விஷயம் தெரியாம தானே இருந்தது. அப்படி இருக்கும்போது அவருக்கு எப்படி தெரிஞ்சது? அதான் வினோத் விதி. நம்ம அப்பாக்கு தெரியாம மறைக்கணும்னு நினைச்சோம். ஆனா ஆண்டவன் வேற ஒருத்தர் மூலமா அப்பாக்கு உண்மை தெரியப்படுத்திட்டாரு. யார் பூஜா இத மாமா கிட்ட சொன்னது? விஸ்வநாதன் அங்கிளோட அண்ணன் ராமநாதன் அங்கிள் தான் சொன்னாரு. அவர் சொன்ன இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதும் அப்பாவால தாங்க முடியாம அட்டாக் வந்துருச்சு. பூஜா ப்ளீஸ் பூஜா, அழாத. மாமாவுக்கு ஒன்றும் ஆகாது, அவர் சீக்கிரம் குணமாயிருவாரு. பூஜா ப்ளீஸ். என்ன பூஜா இது, நீயே இப்படி அழுதுட்டு இருந்தா எப்படி? உங்க அம்மாக்கு யார் ஆறுதல் சொல்லுவாங்க? கவலைப்படாம இரு பூஜா ப்ளீஸ். முடியல வினோத், எங்க அப்பா தான் எங்களுக்கு எல்லாமே. அவர் இப்படி ஒரு நிலைமையில இருக்கிறத பார்க்க முடியல. பூஜா என்ன பூஜா, அப்பாவுக்கு இப்படி ஆயிடுச்சு? டாக்டர் என்ன சொன்னாரு? இப்போதைக்கு எதுவுமே சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதான் பயமா இருக்கு. ஏய், கவலைப்படாத பூஜா, அப்பாவுக்கு ஒன்றும் ஆகாது. அங்கே பாரு, அம்மா அழுதுட்டு இருக்காங்க, போய் சமாதானப்படுத்த போ. போ பூஜா. வா, என்ன திரும்பி லுக் விடுற? வாடா. உங்கள்கிட்ட எத்தனை தடவை சொல்கிறது பூஜா கூட பேசக்கூடாது, பழகக்கூடாதுன்னு? ஒரு தடவை சொன்னால் கேட்க மாட்டியாடா? இல்லை மாமாவுக்கு போட்டேண்ணா சொல்லியிருக்கேன்லாடா. கொன்னுடுவேன், ஜாக்கிரதையாக இரு. கண்ணு முன்னாள் நிற்காத, கிளம்பிடு. ஏதோ ஒன்று நினச்சி போனோம், இப்படி ஆயிடுச்சு. பெரியப்பா, பாப்பா எப்போ வந்தீங்க? போனீங்கல்ல, ஏன் இவ்வளோ லேட் ஆச்சு? அப்பா என்ன சொன்னார் பெரியப்பா? சொல்லுங்க பெரியப்பா, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? பாருங்க, நீங்க சோகமா இருக்கிறத பார்த்தா ஏதோ நடந்திருக்கு. தயவு செஞ்சு சொல்லுங்க பெரியப்பா. நீங்க அமைதியா இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு படபடப்பா இருக்கு. உண்மையை சொல்லுங்க பெரியப்பா. சொல்லுங்க பெரியப்பா. அசோக், விஸ்வநாதனை பார்க்கறதுக்காக நான் ஜெயிலுக்கு போனேன். அங்க விஸ்வநாதன் சாந்தியா இருந்த துக்கத்தை கூட என்னோட சம்பந்தியோட நான் பகிர்ந்துக்க முடியலன்னு ரொம்ப ஃபீல் பண்ணா. என்னை சாந்தியோட அப்பா அம்மா வீட்டுக்கு அனுப்பிச்சு அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல சொல்லிட்டு அப்படியே விஸ்வநாதன் மேல எந்த தப்பும் இல்லைங்கிறதையும் சொல்ல சொன்னான். சரின்னு நானும் சாந்தியோட அப்பா அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன்.
அவங்க என்ன பெரியப்பா சொன்னாங்க? அப்பா மேல எந்த தப்பு இல்லைன்னு சொன்னதை நம்பிட்டாங்களா? இல்ல அசோக், இல்ல. நான் ஒண்ணு நினைச்சுக்கிட்டு பேசுறதுக்கு போய் அங்க வேற என்னவோ நடந்துகிட்டு இருக்கு. அந்த வீட்டுக்கு போனதும் அங்க என்ன நடந்துச்சுன்னு அங்க ரொம்ப பிரச்சனை ஆயிடுச்சு அசோக். எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. அசோக், நான் ஃபர்ஸ்ட் சம்பந்தி அம்மா வீட்டுக்கு போன போது அவங்க என் மேல ரொம்ப கோவப்பட்டாங்க. அதுக்கு என்ன காரணம்னு எனக்கு புரியல. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிய வந்துச்சு, சாந்தி இறந்த விஷயத்த சம்பந்தி கணேசனுக்கு அந்த வீட்டில் இருக்கிறவங்க யாருமே சொல்லல. இந்த விஷயம் தெரியாம நான் எல்லாத்தையும் போட்டு உடைக்க சம்பந்தி கணேசனுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சுப்பா. அதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பெரியப்பா, இதுல உங்க மேல எந்த தப்பும் இல்லை. அவருக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கும், அவருக்கு ஆறுதல் சொல்லலாம் தானே போனீங்க? இருக்கலாம்ப்பா, நான் ஆறுதல் சொல்ல தான் போனேன். பட் அவருக்கு ஹார்ட் அட்டாக் வரத்துக்கு நான் காரணமா இருந்துட்டேன்னு நினைக்கும் போது என்னவோ மாதிரி இருக்குப்பா. பெரியப்பா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நீங்க தேவையில்லாம மனசு போட்டு குழப்பிக்காதீங்க. ஹாஸ்பிட்டல்ல டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்க? ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க, பரவாயில்லன்னு சொன்னாங்க. எந்த ஹாஸ்பிட்டல் பெரியப்பா? இந்த சிஎம் ஹாஸ்பிட்டல். சிஎம் ஹாஸ்பிட்டல். என்ன ஜெயிலுக்கு அனுப்பிட்டு நீங்கள்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? இரு வர. என்னென்ன நல்லா இருக்கீங்களா? என்கிட்ட பேச பிடிக்கலையா? சேத்துல கல்லு தூக்கி போட்டா நம்ம மேலதான் தெரிக்கும். சரிண்ணே, நான் சேராவே இருந்துட்டு போறேன். ஆமா, எதுக்காக என்ன அப்படி சொன்னீங்க? பொம்பளைங்கன்னா மத்தவங்க மதிக்கிற அளவுக்கு குடும்பத்துக்கு ஏத்தவளா இருக்கணும். இப்படி கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்து மத்தவங்க மானத்தை வாங்க கூடாது. ஓஹோ, நான் ஜெயிலுக்கு போனதுனாலதான் அப்படி சொன்னீங்களா? அப்படின்னா உங்களோட இன்னொரு சம்பந்தியும், அதான் மெட்ராஸ் சம்பந்தியும் ஜெயிலுக்கு போய் ஜெயில் சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்காரே, அதுக்கு என்ன சொல்ல போறீங்க? என்னென்ன புரியலையா? அதான் சாந்தியோட மாமனாரு. எனக்கு அப்பவே சந்தேகம் வந்துச்சு, என்னடா இவ்வளவு பெரிய பணக்கார குடும்பத்துல இருந்து ஒண்ணுமே இல்லாத குடும்பத்துல வந்து பொண்ணு எடுக்கிறாங்களேன்னு. இப்பதானே அதுக்கான காரணம் தெரியுது. ஆண்டாளு வேண்டாம், இப்படி தேவையில்லாத விஷயத்தை வாய்க்கு வந்து இப்படி பேசாத. ஐயே, நான் பேசலன்னு ஊரே பேசுது. உனக்கு விஷயமே தெரியாதா? சாந்திய கொலை பண்ணது அவளோட மாமனார் விஸ்வநாதன் தான்னு பேப்பர்ல கொட்டை எழுத்துல போட்டிருந்தாங்களே. போட்டிருந்தாங்கன்னு நீ அதை படிக்கல? அவ்வளோ பெரிய பணக்கார விஸ்வநாதன் சாந்தி தான் தனக்கு மருமகளா வரணும்னு சொல்லி பிடிவாதம் பிடிச்சு தான் மகனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரே, அது எதுக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாத்தியா? அந்த விஸ்வநாதனுக்கு சாந்தி மேல ஒரு கண்ணு இருந்திருக்கு.
அதான் என்னென்னமோ சொல்லி கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போயிருக்காரு. நீங்களும் பணக்காரன உடனே பல்ல கட்டிட்டு சரின்னு சொல்லிட்டீங்க. இப்படி அநியாயமா ஒரு பொண்ணோட உயிரை காவு கொடுத்துட்டீங்களே. ஒரு மாமனார் ஒரு மருமகளை கொலை பண்ணிருக்கிறாருன்னா என்ன பிரச்சனையா இருக்கும்? உனக்கு ஏதாவது தெரியுமா அண்ணே? ஆமா, உங்க பொண்ணு சாந்தி அந்த விஸ்வநாதன் பேத்திக்கு டியூஷன் எடுக்க அவங்க வீட்டுக்கே போவாளாமே. பாவம் விஸ்வநாதன் சின்ன வயசுலயே பொண்டாட்டிய பறி கொடுத்தவன். அதான் சாந்திய பார்த்ததும் அவனையே பறி கொடுத்துட்டான்னு நினைக்கிறேன். ஆண்டாளு, என்ன நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஏதோ விதி எங்க பிள்ளைய நாங்க இழந்துட்டோம், செத்து போனவளை பத்தி தப்பா பேசாதன்னு சொல்றியா? தப்பா நான் சொல்ல மாட்டேன். என்ன இருந்தாலும் சாந்தி எனக்கு மருமக. அவளை பத்தி நான் தப்பா சொல்வேனா? ஆனா பெரிய பணக்காரங்க வீட்ல எல்லாம் இப்படித்தான் நடக்குது. ஆண்டாளு, அவளை பத்தி இன்னொரு வார்த்தை பேசுன அவ்வளவுதான். நான் ஒருத்தி பேசுறதுக்கு இப்படி கோவப்படுறீங்களே. இந்த விஷயத்த ஊர் பூரா பேசினாங்கன்னா நீங்க எப்படித்தான் தலை நிமிர்ந்து நடக்க போறீங்களோ தெரியல. சதாசிவம், இதுதான் ஆரம்பம். இனிமே நீங்க அனுபவிக்க போற துன்பம் கொஞ்ச நஞ்சம் இல்ல. அப்புறம் இன்னொரு வெடியும் இருக்கு. அதை கேட்டா நீ அப்படியே ஆடி போயிடுவ. ஒண்ணு ஒன்னா போடுறேன். அதை எப்படி தாங்குறீங்கன்னு நானும் பாக்குறேன். மேடம், இங்க ஐசி வார்டு எங்க இருக்கு? நேரா போய் ரைட் திரும்புங்க. தேங்க்யூ. அம்மா, பூஜா, அப்பாக்கு எப்படி இப்படி ஆச்சு? நம்ம மறைச்ச உண்மை அவருக்கு எப்படி தெரிஞ்சது? நம்ம மறைச்சத சொல்ல வேண்டியவங்க வந்து சொல்லி அப்பா இந்த நிலைமை கொண்டு வந்துட்டாங்கன்னா ச்சே. இப்ப அப்பாக்கு எப்படி இருக்கு? டாக்டர் என்ன சொன்னாங்க? இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாதுன்னு சொல்லி டாக்டர் உங்களை கூப்பிடுறாரு. டாக்டர் எங்க இருக்காரு? நேரா போய் ரைட்ல போங்க. தேங்க்யூ. அம்மா வாமா. அம்மா வாங்கம்மா, தைரியமா இருக்குமா? எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ், கம் இன். வாணே. உட்காருங்கம்மா. உட்காருங்க ராஜா. டாக்டர், நீங்க வர சொன்னதா நர்ஸ் வந்து சொன்னாங்க. இப்போ அவருக்கு எப்படி இருக்கு? ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கு மேலே எங்கள் கையில் எதுவுமே இல்லை. எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். இதுக்கு மேலே கடவுள் விட்ட வழி. டாக்டர், நாங்க உங்களை தான் நம்பி இருக்கோம். அது சரி, ஏற்கனவே அவருக்கு ஒரு முறை அட்டாக் வந்திருக்கு. நான் அப்போவே உங்கள் எல்லாரையும் வார்ன் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் நீங்கள் மறந்துட்டீங்களா? என்ன ராஜா, படிச்சவங்களா இருக்கீங்க, கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டீங்களா? ஏற்கனவே அவருக்கு ஒரு முறை அட்டாக் வந்திருக்கு. அதனால அவர்கிட்ட எந்த ஒரு சந்தோஷமான விஷயத்தையும் துக்கமான விஷயத்தையும் சொல்லக்கூடாது நான் சொல்லியிருக்கேன்ல. நீங்க அதையும் மீறி அவர்கிட்ட ஏதோ சொல்லியிருக்கிறீங்க. அதனாலதான் அவருக்கு செகண்ட் அட்டாக் வந்திருக்கு. அப்படி அவர்கிட்ட என்ன சொன்னீங்க? நாங்க எதுவும் சொல்லல டாக்டர். நீங்க எதுவுமே சொல்லாம அவருக்கு எப்படி செகண்ட் அட்டாக் வந்துச்சு? இல்ல டாக்டர், சாந்தி அக்கா இறந்து போன விஷயத்த நாங்க அப்பாக்கு தெரியக்கூடாதுன்னு தான் மறைச்சு வச்சிருந்தோம். இந்த விஷயத்த விஸ்வநாதன் அங்கிளோட அண்ணன் ராமநாதன் அங்கிள் எங்க அப்பா கிட்ட சொல்லிட்டாரு. அது கேட்டதும் அப்பாக்கு மறுபடியும் அட்டாக் வந்துருச்சு. என்னம்மா, நீங்க தானம்மா ஜாக்கிரதையா இருந்திருக்கணும். அவருக்கு இந்த விஷயம் தெரியாத அளவுக்கு பார்த்துருக்கணும். இப்போ என்னாச்சு பாத்தீங்களா? அப்பாவோட நிலைமை இப்போ எப்படி இருக்கு? இங்க பாருங்க ராஜா, அவருடைய நிலைமை ரொம்ப சீரியஸ் கண்டிஷன்ல தான் இருக்கு. பார்க்கலாம். அம்மா, நம்பிக்கை கைவிடாதீங்க. தைரியம் தான் முக்கியம். 2 ஹவர்ஸ்ல என்ன ஏதுன்னு தெரிஞ்சிடும். டாக்டர், நாங்கள் உங்களை தான் நம்பியிருக்கோம். எங்கள் அப்பா எப்படியா காப்பாற்றி எங்ககிட்ட கொடுத்துருங்க. எங்கள் அப்பா இல்லாத வாழ்க்கையை எங்களால் நினச்சிட்டு பார்க்க முடியல டாக்டர். ப்ளீஸ் டாக்டர். ராஜா, தைரியமா இருங்க. அவருக்கு ஒன்றும் ஆகாது. தேங்க்யூ டாக்டர். அம்மாவை பார்த்துங்க.
தேங்க்யூ டாக்டர். செகண்ட் அட்டாக் வந்துச்சு. இல்ல டாக்டர், சாந்தி அக்கா இறந்து போன விஷயத்த நாங்க அப்பாக்கு தெரியக்கூடாதுன்னு தான் மறைச்சு வச்சிருந்தோம். இந்த விஷயத்த விஸ்வநாதன் அங்கிளோட அண்ணன் ராமநாதன் அங்கிள் எங்க அப்பா கிட்ட சொல்லிட்டாரு. அது கேட்டதும் அப்பாக்கு மறுபடியும் அட்டாக் வந்துருச்சு. என்னம்மா நீங்க தானே ஜாக்கிரதையா இருந்திருக்கணும். அவருக்கு இந்த விஷயம் தெரியாத அளவுக்கு பார்த்துருக்கணும். இப்போ என்னாச்சு பாத்தீங்களா? அப்பாவோட நிலைமை இப்போ எப்படி இருக்கு? இங்க பாருங்க ராஜா, அவருடைய நிலைமை ரொம்ப சீரியஸ் கண்டிஷன்ல தான் இருக்கு. பார்க்கலாம். அம்மா நம்பிக்கை கைவிடாதீங்க. தைரியம் தான் முக்கியம். 2 ஹவர்ஸ்ல என்ன ஏதுன்னு தெரிஞ்சிடும். டாக்டர், நாங்கள் உங்களை தான் நம்பியிருக்கோம். எங்கள் அப்பா எப்படியா காப்பாற்றி எங்ககிட்ட கொடுத்துருங்க. எங்கள் அப்பா இல்லாத வாழ்க்கையை எங்களால் நினச்சிட்டு பார்க்க முடியல டாக்டர். ப்ளீஸ் டாக்டர். ராஜா தைரியமா இருங்க, அவருக்கு ஒன்றும் ஆகாது. தேங்க்யூ டாக்டர். அம்மாவை பார்த்துங்க. தேங்க்யூ டாக்டர். பூஜா, டாக்டர் சொல்றத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. உங்க அப்பாவுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அப்புறம் என்னால. அம்மா 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 அழாதம்மா. அப்பாக்கு எதுவும் ஆகாதும்மா. தைரியமா இருக்குமா? அப்பாக்கு ஒன்றும் ஆகாது. இந்தாங்க தண்ணி. என்னாச்சுங்க? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? சாந்திய கொலை பண்ணது அவளோட மாமனார் விஸ்வநாதன் தான்னு பேப்பர்ல கொட்டை எழுத்துல போட்டிருந்தாங்களே, நீ அதை படிக்கல? இதுக்காகவா வருத்தப்படுறீங்க? நம்ம குடும்பத்தை பத்தி பேசுறதுக்கு அவளுக்கு என்னங்க அருகதை இருக்கு? இதுக்கு போய் நீங்க வருத்தப்படுறீங்க? அவ சொன்னதுக்காக நான் ஒன்றும் வருத்தப்படல. ஏன்னா அவ குணம் தான் நமக்கு தெரியுமே. அப்புறம் ஏங்க நீங்க வருத்தப்படுறீங்க? அவ பேசுனதை நான் ஒன்றும் பெருசா எடுத்துக்கல. ஏன்னா அவ குணம் தான் நமக்கு தெரிஞ்சதாச்சே. அப்புறம் எதுக்காக வருத்தப்படுறீங்க? இல்ல, அவ சொன்ன ஒரு விஷயம் என் மனசை ஒரேடியே குழப்பிக்கிட்டு இருக்கு. விஸ்வநாதன் தான் சாந்தியை கொன்னுட்டு கௌதமியும் கொலை பண்ண பார்த்தாருன்னு அவரை போலீஸ் பிடிச்சு ஜெயில போட்டிருக்காங்களாம். அதான் மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. அவர் தான் பண்ணிருப்பாருன்னு நீங்க நம்புறீங்களா? இல்ல, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. இதுல குழம்புறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க. என்ன ஏதுன்னு விசாரிக்காம யார் மேலே குத்தம் சொல்லக்கூடாது. அப்படி ஏதாவது சந்தேகம் இருந்தா சென்னைக்கு போன் போட்டு விசாரிக்கலாம்ல. என்ன சொல்லு, கணேச ஏற்கனவே உடம்பு சரியில்லாம இருக்கான். நாம போன் போட்டு விசாரிக்க போய் அது கணேசனுக்கு தெரிஞ்சா விபரீதம் ஆயிடும். நீங்க இருங்க, போனை நான் எடுக்கிறேன். ஹலோ பெரியமா, நான் ராஜா பேசுறேன். பெரியமா. ராஜாவா? ஏன்பா ஒரு மாதிரியா பேசுற? பெரியமா, அப்பாவுக்கு என்னாச்சுப்பா? அப்பாவுக்கு 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 என்னப்பா ஆச்சு? அப்பாவுக்கு மறுபடியும் ஹார்ட் அட்டாக் வந்துச்சு பெரியமா. அவர் ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிருக்கோம். எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு பெரியமா. நீங்களும் பெரியப்பாவும் உடனே கிளம்பி வாங்க. சரிப்பா,
நீ பதட்டப்படாத, நாங்க வந்துடுறோம். தைரியமா இரு, நாங்க உடனே புறப்பட்டு இப்பவே வந்துடுறோம்.